வணக்க மக்களே. மத்திய அமைச்சராக இருக்கும்போது 10 கப்பல் கிடையாது, ரெண்டு கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு அண்ணாமலை மீது தொடர்ந்த அவதூறு வழக்குல டிஆர் பாலு வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல திமுக எம்பி டிஆர் பாலு நேற்று குறுக்கு விசாரணைக்கு ஆஜராகி தன்னோட தரப்பு கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேர்ல திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் பலரோட சொத்து விவரங்களை கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் 14 செய்தியாளர்களை சந்திச்சு வெளியிட்டாரு. அதுல திமுக பொருளாளரும் எம்பியுமான டிஆர் பாலு, அவரோட மகனும் அமைச்சருமான டிஆர்பி ராஜா மற்றும் அவரின் குடும்பத்தாருக்கு 21 நிறுவனங்கள் சொந்தமாக உள்ளதாக தெரிவிச்சிருந்தாரு. மேலும் டிஆர் பாலு மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் இருப்பதாகவும் சொல்லியிருந்தாரு. அண்ணாமலையின் குற்றச்சாட்டு தன்னுடைய பெயருக்கும் மற்றும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில இருப்பதாக கூறி டிஆர் பாலு சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்ல அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து இருந்தாரு. இந்த வழக்குல டிஆர் பாலுவின் 21 நிறுவனங்கள் சொத்துக்கள் தொடர்பான அண்ணாமலை தரப்புல குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில இந்த வழக்கு சென்னை சைதாப்பேட்டை 17வது குற்றவியல் கோர்ட்ல நீதிபதி செந்தில்குமார் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்துச்சு. திமுக எம்பி டிஆர் பாலு, பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகிய இருவரும் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடினாங்க. அண்ணாமலை தரப்பு நடத்திய குறுக்கு விசாரணை கேள்விகளுக்கு டிஆர் பாலு பதில் அளிக்க வந்தாரு. அப்போது ஆஜராகி இருந்த டிஆர் பாலு கிட்ட அண்ணாமலை தொடர்ந்து 3 மணி நேரமாக குறுக்கு விசாரணை செஞ்சாரு. டிஆர் பாலு கிட்ட சேது சமுத்திர திட்டத்தின் பேரில் ஊழல் செய்தது, சொந்தமாக கப்பல் வாங்கியது, தனியார் நிறுவனங்கள் மூலமாக கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்தினது, அவருக்கு சொந்தமான 18 சொகுசு கார்கள், மகன் நடத்தும் கோல்டன் வாட்ஸ் மதுபான ஆலை தொடர்பான கேள்விகளை அண்ணாமலை எழுப்பி அது தொடர்பான ஆவணங்களையும் கோர்ட்ல தாக்கல் செஞ்சாரு. அப்போது டிஆர் பாலு சில கேள்விகளுக்கு பதிலே தெரியாதுன்னு, பல கேள்விகளுக்கும் சரியில்லை அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு. சாராய ஆலை தொடர்பான கேள்விக்கு அது ரசாயன ஆலை அப்படின்னும் தான் அதுல ஒரு பங்குதாரர் மட்டும்தான் டிஆர் பாலு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது டிஆர் பாலு 10 கப்பல்களை சொந்தமாக விலைக்கு வாங்கினார் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் மகனும் அழகிரி 2014 ஆண்டு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அது குறித்து பத்திரிகைகள்ல கூட செய்தி வந்துச்சு. அது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு டிஆர் பாலு கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அதுக்கு பதில் சொன்ன டிஆர் பாலு என்ன சொன்னார்னா, மத்திய அமைச்சராக இருக்கும்போது நான் அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி 10 மீன்பிடி கப்பல்கள் வாங்கியதாக மு அழகிரி விஷயம் தெரியாம பேசியிருந்தாரு. அதனை ஆதாரமாக வச்சு அண்ணாமலை என் மீது குற்றம் சாட்டு சுமத்தி இருக்கிறாரு. நான் அமைச்சரா இருந்த போது 10 கப்பல் வாங்கவே கிடையாது, 2 கப்பல் மட்டும்தான் வாங்கினேன். சேது சமுத்திர திட்டம் பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது காமராஜரோட கனவு திட்டம். அண்ணாமலையின் குற்றச்சாட்டு அவதூறானது அப்படின்னு தன்னோட தரப்பு வாதத்தை முன் வச்சிருந்தாரு. அதற்கு பதிலளித்த அண்ணாமலை தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, அழகிரி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் மட்டுமே கப்பல் வாங்கியதாக சொல்றதுல எந்த உண்மையும் இல்லை, உள்நோக்கத்தோட மு அழகிரி பேட்டி கொடுத்ததாகவும் நான் கருதல. 10 கப்பல்கள் இல்ல, 2 கப்பல்கள் மட்டும்தான் வாங்கப்பட்டுச்சு. அழகிரிக்கு விஷயம் தெரியாமல் அரவேக்கட்டுத்தனமாக செய்தித்தாளுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அதற்காக அவதூறு வழக்கு தொடர தேவையும் கிடையாது. அண்ணாமலையும் அரவேக்கட்டுத்தனமாக அதை ஆதாரமாக கொடுக்கிறார் அப்படின்னு டிஆர் பாலு பதில் சொல்லிட்டு இருந்தாரு. இரு தரப்பிலும் குறுக்கு விசாரணை நடைபெற்று வந்துச்சு. இது குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கிட்ட என்ன பேசினார்னா, திமுக எம்பி டிஆர் பாலுவை 3 மணி நேரம் குறுக்கு விசாரணை செஞ்சேன். அவதூறு வழக்குல மற்றொரு நாள் டிஆர் பாலு கிட்ட குறுக்கு விசாரணை கண்டிப்பா தொடரும். இந்த வழக்கு மூலமா நிச்சயமா திமுகவிற்கு ஒரு தகுந்த பாடத்தை போட்டவும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு
பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருந்தாரு. முன்னாள் அமைச்சர் டிஆர் பாலு என் மீது தொடர்ந்த அவதூறு வழக்குல இன்னைக்கு நேரடியா திமுக எம்பி டிஆர் பாலுவை 3 மணி நேரம் குறுக்கு விசாரணை செய்ய வாய்ப்பு கிடைச்சது. நான் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி மீது தொடர்ந்த அவதூறு வழக்கு அவர் வராத காரணத்தால மற்றொரு தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. இந்தியாவின் குறைந்தபட்ச வழக்குல மட்டும்தான் அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வழக்கை நேரடியாக எடுத்து வாதாடுவாங்க. எனக்கு திமுக செய்திருக்கக்கூடிய ஊழல், நாங்கள் வெளியிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 டிஆர் பாலுவின் மேல் நான் சுமத்திருக்கக்கூடிய குற்றம் அனைத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கும் காரணத்தால தான் நமது மூத்த வழக்கறிஞர் கொடுத்த அபிடவிட்ட திரும்ப பெற்று நான் ஒரு சாமானிய மனிதனாக நானே நேர்ல கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகி வாதாடிக்கிட்டு இருந்திருக்கேன். டிஆர் பாலுக்கு 2.25 மணி நேரத்துக்கு விமானம் இருந்ததால 3 மணி நேரம் குறுக்கு விசாரணைக்கு பிறகு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. மூத்த வழக்கறிஞர்கள் உதவியுடன் இந்த வழக்குல நானே வாதாடுவேன். வழக்கின் மூலமாக திமுகவுக்கு கண்டிப்பா ஒரு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. சாமானிய மனிதர்கள் நம் உரிமைக்காக பேசும்போது நம்முடைய வழக்கை எடுத்து நாமே வாதாட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியா இருக்கும். எந்த ஒரு மனிதரும் எப்படிப்பட்ட பொறுப்புல இருந்தா கூட எந்த ஒரு சாமானிய மனிதனும் தன் மீதான குற்றச்சாட்டுகள் மீது வாதாடலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாங்க செஞ்சிருக்கோம், தொடர்ந்து செய்வோம். இந்த வழக்கு சம்பந்தமா முழுமையா சொல்ல முடியாது. முழுமையாக வழக்கு முடிந்த பிறகுதான் உங்களுக்கு பொதுவெளியில நானே எல்லா கேள்விகளுக்கும் சேது சமுத்திர திட்டம், சாராய ஆலை, திமுக நடத்தக்கூடிய நிறுவனம், அவர் வந்த கார் எல்லாத்தையும் நிறைய கேள்விகள் நீங்க கேட்கறீங்க. அதுக்கு கண்டிப்பா நான் விளக்கம் கொடுக்குறேன். அடுத்து வரக்கூடிய குறுக்கு விசாரணை போது நிறைய கேள்விகள் கேட்கிறோம். அவதூறு வழக்குல மற்றொரு நாள் டிஆர் பாலுவிடம் குறுக்கு விசாரணை தொடரும். என் மனைவி பெயரில் சொத்துக்கள் வாங்கியதாக நீதிமன்றத்தில் அவதூறு வழக்குகள் தாக்கல் செஞ்சிருக்கார் டிஆர் பாலு. பொது வாழ்வுல இல்லாத என் மீது டிஆர் பாலு ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. என் மீது சொத்து குவிப்பு புகார் சொன்ன டிஆர் பாலு மீது அவதூறு வழக்கு தொடர்வேன். மூக்க அழகிரி மீது வழக்கு தொடராதது ஏன் அப்படின்னு நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். நீதியின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நீதி வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது அப்படின்னு அண்ணாமலை நேற்று செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாரு. பொது வாழ்வுல ஈடுபட்டிருக்கிற என் மீதும் என் மனைவி மீதும் அபாண்டமாக உள்நோக்கத்தோடு ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தியதற்காக டிஆர் பாலு மீது புதிய அவதூறு வழக்கு ஒன்றை தொடர போறேன் அப்படின்னு கோர்ட்ல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. இந்த குறுக்கு விசாரணை நேற்று நிறைவடையாத நிலையில வழக்கை வரும் 7ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வச்சிருக்கிறாரு. அன்றைய தினமும் டிஆர் பாலு கிட்ட அண்ணாமலை குறுக்கு விசாரணை நடத்துவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதே போல அண்ணாமலை மீது ஆர்.எஸ். பாரதி தொடர்ந்த வழக்கு விசாரணை வரும் மார்ச் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. டிஆர் பாலு தரப்புல வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் வில்சனும், அண்ணாமலை தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள் ஆர்.சி. பால் கனகராஜ் மற்றும் ஏ. குமரகுரு ஆகியோரும் ஆஜராகி வாரானாங்க. தொடர்ந்து பார்ப்போம். டிஆர் பாலு மீது அண்ணாமலை தொடர்ந்திருக்கும் அவதூறு வழக்கும் விசாரணைக்கு வரப்போகுது. அதே மாதிரி ஆர்.எஸ். பாரதி தொடர்ந்த வழக்கும் விசாரணைக்கு வரும் 10ஆம் தேதி வருது. இந்த இரு வழக்குகளும் அண்ணாமலை நேரடியாக ஆஜராகி என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறார்கள் இன்னும் கொஞ்ச நாள்கள தெரியும். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேர்ல அண்ணாமலை வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் மக்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.